நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி என்னோட பிளாக் கார்டை பிளாக் பண்ண வச்சிருந்தேன். அதுக்கு அடுத்த நிமிஷமே என்னோட சோ கால்டு கேம்பஸ் பியூட்டி கேரல் ஃப்ரெண்ட் ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல காசு கொடுக்காம ஓடி போக ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போற நிலைமைக்கே வந்துட்டா. ஏன்னா அங்க ஒருத்தருக்கு பில்லே 10,000க்கு மேல வந்துச்சு. தனி அறையில் நிம்மதியாக அமர்ந்து அவள் அனுப்பிய பதற்றமான செய்திகளை ரசித்து வாசித்தேன். அவள் எழுதியிருந்தாள், கூஃபான், இன்று ஜின்சென் பிறந்த நாள் கொண்டாட முடிவு செய்திருந்தோம் அல்லவா? கார்ட்டை பிளாக் செய்ய எப்படி தைரியம் வந்தது? இப்போது எங்கே இருக்கிறாய்? சீக்கிரம் இங்கே வந்து பிள்ளை கட்டு. இங்கே நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ சீக்கிரம் வா, இல்லை என்றால் நான் உன்னிடம் பேசவே மாட்டேன். நான் உனக்கு ஆர்டர் போடுறேன். இப்போதே என் போனை எடு. அவள் பேசுவதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. என் பணத்திலேயே சீன் போடுறா. அவ போடுற ஆட்டத்தை பார்த்தா ஏதோ மகாராணி மாதிரி இருக்கா. அவளுக்கு நிஜமாவே நான் இன்னும் அந்த பழைய சுயமரியாதை இல்லாத அடிமை என்றுதான் நினைக்கிறாளா? உண்மை என்னவென்றால் என்னிடம் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. எனக்கு மறுபிறவி கிடைத்திருக்கிறது. அதாவது நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். கடந்த பிறவியில் இந்த நகரத்தின் மிகப்பெரிய பணக்காரரின் மகனாக இருந்தும் நான் கிராமத்திலிருந்து வந்த ஒரு ஏழை பெண்ணின் பின்னால் பைத்தியம் போல அலைந்தேன். அவள் என் பணத்தை வீணடித்தாள். ஆனால் மற்றவர்கள் முன்னால் என்னை அவளுடைய அடிமை என்று கூப்பிட்டு ஒரு வேலைக்காரனைப் போல நடத்தினாள். அவளுக்கும் அவளுடைய புதிய காதலனுக்கும் சேவை செய்து கொண்டே என் குடும்பத்தின் மொத்த நிறுவனத்தையும் அவள் அபகரித்துக் கொண்டாள். இறுதியில் நானும் என் மகளும் பணமில்லாமல் தெருவில் துடிதுடித்து இறந்து போனோம். அப்போதுதான் என் போனில் இடைவிடாமல் ஒலித்த ரிங்டோன் என்னை என் பழைய நினைவுகளிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. நான் போனை எடுத்து காதில் வைத்ததும் மறுமுனையில் அதே அதிகார தோரணையில் ஒரு குரல் கேட்டது. குஃபான், நீ உடனே இங்கே வந்து அந்த பில்லை செட்டில் பண்ணு. நான் சற்று தள்ளி சென்று நிதானமாக பதிலளித்தேன். பில்லை செட்டில் பண்ணவா? நான் அங்கே வந்து எதையும் சாப்பிடவும் இல்லை, எதையும் குடிக்கவும் இல்லை. அப்படி இருக்கையில் எதற்காக என்னை இப்படி அழைக்கிறாய்? நான் முன்பை விட முற்றிலும் மாறிவிட்டேன் என்பதை லியூ யுயான் இப்போது மெல்ல உணரத் தொடங்கினாள். முதலில் நான் அவர்களுக்காக எந்த சொகுசு ஹோட்டலையும் முன்பதிவு செய்யவில்லை. இப்போது அவர்களின் பிள்ளை கட்டவும் திட்டவட்டமாக மறுத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சிறிது நேரத்திற்கு முன்புதான் நாங்கள் அனைவரும் ஒன்றாக நூலகத்திற்கு படிக்கச் சென்றிருந்தோம். அப்போது நான் தான் முதலில் சென்று அவர்களுக்காக இருக்கைகளை முன்பதிவு செய்தேன். அவர்களுக்காக ஸ்பெஷல் மில்க் டீயும் வாங்கி வந்திருந்தேன். அப்படி இருக்க நூலகத்தில் சிறிது நேரம் தூங்கி எழுந்த பிறகு என் நடத்தை மட்டும் எப்படி இவ்வளவு மாறிப்போனது? சரி, அதையெல்லாம் விடுங்கள். இப்போது லியூ யுயான் முன்னாள் ஹோட்டல் மேனேஜர் கையில் பெரிய பில்லுடன் நின்று கொண்டிருந்தார். லியூ யுயானின் நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்தது. அவரை தடுத்துக் கொண்டிருந்தார், அங்கிருந்து போக விடவில்லை. லியூ யுயானின் குடும்பத்தின் நிலைமை அவ்வளவு நன்றாக இல்லை. அவளுடைய டியூஷன் கட்டணம் முதல் அன்றாட செலவுகள் வரை எல்லாவற்றையும் நான் தானே கவனித்துக் கொண்டிருந்தேன். மிஸ் லியூ, நீங்கள் வீசாட் மூலம் பணம் செலுத்துகிறீர்களா அல்லது கார்டை ஸ்வைப் செய்கிறீர்களா என்று மேலாளர் அருகில் நின்று மீண்டும் ஒரு முறை கேட்டார். மேனேஜரை சைகையால் காத்திருக்க சொன்னால், மூளைக்கு சென்று போனில் மெல்ல பேசினால், நான் செலவு செய்ய நீ பணம் தருவது வழக்கம்தானே? அவள் கூச்சமே இல்லாமல் உரிமையுடன் இதை கூறினாள். நீ செலவு, நான் பணம். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அந்த சிம்புத்தனமான செயல்கள் நடந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டன. நான் செய்த முட்டாள்தனங்களை மறந்தே போனேன். நான் சிரித்ததை கேட்டு லியூ யுயன் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. பாவம், அவள் சங்கடமான சூழலில் சிக்கியிருக்க நான் மட்டும் போனில் எப்படி இவ்வளவு ஜாலியாக சிரிக்குமீடி. குஃபான், நீ உடனே இங்கே வந்து என் பிள்ளை செட்டில் பண்ணு. இல்லைன்னா நான் உன்கிட்ட இனிமே பேசவே மாட்டேன். ஹாஹா, எவ்வளோ வேடிக்கையா இருக்குல்ல. பேச வேண்டாம்னா பேசாதே. நீ உன்னை என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? நான் உனக்கு அப்பாவா இல்ல வேலைக்காரனா? நீயா விருப்பப்பட்டு இவ்வளவு செலவு பண்ணிருக்க? அப்புறம் ஏன் நான் பில் கட்டணும்? அதுவும் இல்லாம உனக்குன்னு கை கால் இருக்குல்ல. இருந்தும் வெட்கமே இல்லாம எப்பவும் என் பணத்துல ஜாலியா சுத்திட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா? கடந்த பிறவியில் அவளுடைய அந்த பொய்யான மற்றும் மட்டமான சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக நான் ஒருபோதும் இதுபோன்ற மனதை நோகடிக்கும் வார்த்தைகளை பேசியதில்லை. ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் அவளை சும்மா விடப்போவதில்லை. என் கசப்பான வார்த்தைகளை கேட்டு அவள் இதயம் படபடவென துடித்தது. அவள் இன்று வரை எல்லோருக்கும் முன்னால் தான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்து பெண் என பிம்பம் உருவாக்கி வைத்திருந்தாள். ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த வேஷத்தை தக்க வைக்க நான் தான் அவள் மீது பணத்தை வாரி இறைத்துக் கொண்டிருந்தேன். அவளுக்கு உண்மையிலேயே தான் ஏதோ ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்று தோன்றத் தொடங்கியது. இப்போது நான் அவளை கடிந்து கொண்டபோது வெட்கத்தில் அவள் முகம் அப்படியே சிவந்து போனது. ஆனால் அவளுடைய பல வகுப்பு தோழர்களும் புதிதாக உருவான அந்த அழகான காதலனும் இன்னும் அங்கேயே சிக்கியிருப்பதும், பில் கட்டாமல் அவர்களால் அங்கிருந்து வெளியேற முடியாது என்பதும் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் அவன் தன் குரலை சற்று கடினமாக்கிக் கொண்டு, எனக்கு தெரியும், நீ இப்போது என்னிடம் சும்மா கோபப்பட்டு அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னான். நீ இப்போதே நேரில் வந்து அந்த பில்லை முழுமையாக செட்டில் செய்துவிட்டால் உன் மீது நான் கோபப்பட மாட்டேன். லியூ யுயான், நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள். இனிமேல் என் பணத்தை வைத்துக்கொண்டு நீ ஜாலியாக இருக்க வேண்டும் என்று கனவிலும் நினைக்காதே. அந்த பணத்தை நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு தானமாக கொடுத்து விடுவேனே தவிர உனக்கு ஒரு பைசா கூட தரப்போவதில்லை. நீ இதற்காக கோபப்படுகிறாயோ அல்லது வருத்தப்படுகிறாயோ அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை.
கொடுத்துடுறேன். அப்புறம் நீ என் மேல கோபமா இருக்கியோ இல்லையோ அதை பத்தி எனக்கு இப்போ துளியும் கவலை இல்லை. ஆனா என் பணம் இல்லாம இனி உன் வாழ்க்கை ரொம்ப மோசமா ஆக போகுது. அவளை கிண்டல் செய்து கொண்டே சொன்னேன். என்ன பத்தி விடு, உன் புது பாய் ஃப்ரெண்ட் பிறந்த நாள் பார்ட்டியில நீ போட்ட அந்த பெரிய பில்லை எப்படி கட்ட போறன்னு யோசி. இல்லை என்றால் யூண்டிங் ஹோட்டலில் உங்களை அவர்கள் பிணை கைதிகளாக பிடித்து வைத்து விடுவார்கள். உன்னுடைய அந்த பணக்கார பிம்பம் அடியோடு அம்பலமாகிவிடும். இதை சொல்லி முடித்ததும் நான் போனை வைத்து விட்டேன். முந்தைய பிறவியில் ஷியே ஜின்செங்கின் பிறந்த நாள் அன்று எனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் என்னால் அந்த பார்ட்டிக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது. ஆனா அந்த பார்ட்டி செலவு ஏற்பாடு எல்லாம் நான் தான் செஞ்சேன். இப்பதான் சோஷியல் மீடியால பார்த்தேன், ஷியே ஜின்செங் 20வது பிறந்த நாள் அன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் அதிகாரப்பூர்வமா சேர்ந்தாங்கன்னு. கடவுளே, என்னை எவ்வளவு மோசமாக ஏமாற்றி இருக்கிறார்கள். போன் துண்டிக்கப்பட்டதும் அந்த பீப் சத்தத்தில் லியூ ருயான் உறைந்து போனாள். எங்கள் உறவு பற்றி எனக்கு தெரிந்துவிட்டது என அவள் பயந்திருக்கலாம். அதனால் தான் நான் இப்படி நடந்து கொள்கிறேன் என நினைத்திருப்பாள். பாக்கோ அங்கே இருந்தவர்களை சமூக ஊடகங்களில் பதிவிட அனுமதித்திருக்க கூடாது என வருந்தி இருப்பாள். ஏதாவது சாக்கு சொல்லி தப்பித்திருக்கலாம் என நினைத்திருப்பாள். இதையெல்லாம் தெரிந்து நான் அதிர்ந்து போவேன் என நினைத்து ஷியே ஜின்செங்குடன் ஷியே ஜின்செங் அமைதியாக ஒப்பந்தம் செய்திருக்கலாம். ஆனால் எல்லாம் தெரிந்த நிலையில் நான் மீண்டும் அந்த முட்டாளேடியமாக இருக்கப் போவதில்லை. அங்கே நின்றிருந்த ஹோட்டல் மேலாளரும் பதற்றத்துடன் காணப்பட்டார். இப்போது முக்கிய வேலை ஹோட்டல் பில்லை செலுத்துவதுதான். அவள் பதற்றத்தில் தன் போனை எடுத்து எனக்கு ஒரு மெசேஜ் டைப் செய்து அனுப்பினாள். எனக்கும் ஜின்செங்கிற்கும் இடையே உனக்கு ஏதோ ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. அவன் என் காதலன் இல்லை. இப்போது லாபி மேனேஜர் எங்களை இங்கிருந்து போக விடவில்லை. ப்ளீஸ் எனக்கு உதவி செய். உன்னால் இப்போது பணம் செலுத்த முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் மேனேஜரிடம் பேசி எனக்கு சில நாட்கள் அவகாசம் வாங்கித்தா. இது அவளோட நேரத்தை கடத்த பார்த்த ஒரு தந்திரம்தான். அவளை இந்த நிலையில் பார்த்தால் நான் உருகி விடுவேன் என்று என்னை நல்லா பேசி உணர்ச்சி வசப்பட வைத்தால் போதும் என்று அவள் உறுதியாக நம்பினாள். ஆனால் நான் அவளுடைய மெசேஜுக்கு ரிப்ளை கூட செய்யவில்லை என்பது அவளுக்கு தெரியாது. அப்போது ஷியே ஜின்செங் முகத்தில் ஒரு அழகான புன்னகையுடன் அவளிடம் வந்து, என்ன ஆச்சு, எல்லோரும் வாசலில் நின்று நின்று களைத்து விட்டதாக சொல்கிறார்கள் என்று கேட்டான். அந்த நேரத்தில் லியூ ருயானின் முகத்தை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. அவள் மிகவும் விசித்திரமான மற்றும் சங்கடமான சூழ்நிலையில் சிக்கி இருப்பது போல் தெரிந்தாள். சரியாக அந்த நேரத்தில் மேலாளர் மீண்டும் அவர்களிடம் வந்து நின்றான். மிஸ் லியூ, நீங்கள் பில்லை எப்படி செலுத்தப் போகிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இதை கேட்டதும் அவர்கள் ஏன் இன்னும் அங்கிருந்து கிளம்பவில்லை என்பது ஷியே ஜின்செங்கிற்கு முதன்முறையாக புரிந்தது. ஏனென்றால் பில் இன்னும் கட்டப்படவில்லை. அவன் ஆச்சரியத்துடன் லியூ ருயானை பார்த்தான். இதற்கிடையில் லியூ ருயான் அவனை தவிர்க்கத் தொடங்கினாள். பதற்றத்துடன் மேலாளரிடம், சார், என் பண பரிவர்த்தனையில் ஒரு சிக்கல் என்றாள். மேலாளர் தலையசைத்து மறுத்துவிட்டார். மிஸ் லியூ, என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் எங்கள் ஹோட்டலில் அப்படி எந்த விதியும் இல்லை. நானும் இங்கே ஒரு சாதாரண ஊழியர்தான். பணம் செலுத்தாமல் உங்களை அனுமதிக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை. இதோ பாருங்கள், உங்கள் வகுப்பு தோழர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள். அதனால் ஏன் நீங்கள் அனைவரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து பில்லை செலுத்தக்கூடாது? தன் கையில் இருந்த 3 லட்சம் ரூபாய்க்கான அந்த பெரிய பில்லை பார்த்த லியூ ருயான் தன் கைகளை இறுக்க மூடிக்கொண்டாள். அப்பொழுது மற்ற வகுப்பு தோழர்களும் அங்கே வந்து, என்ன, ஒரு பில்லை செலுத்த இவ்வளவு நேரமா என்று கேட்கத் தொடங்கினார்கள். மேலாளர் அங்கேயே நின்று லியூ ருயானை உற்று பார்த்தார். அவளது விலையுயர்ந்த உடை பையை பார்த்ததும் அவர் அவளை பெரும் பணக்கார குடும்பத்து பெண் என நினைத்தார். ஆனால் இந்த மேடம் 3 லட்சம் பில்லை கூட கட்ட முடியாது என அவர் கனவிலும் நினைக்கவில்லை. லியூ ருயான் சிறிது நேரம் தலை குனிந்து ஏதோ யோசித்தாள். பிறகு தன் கையிலிருந்து அந்த வளையலை கழற்றினாள். வேடிக்கை என்னவென்றால், அந்த வளையலையும் நான் தான் அவளுக்கு பரிசாக கொடுத்திருந்தேன். அதன் விலை உண்மையில் மிக அதிகம். அவள் மேலாளரிடம், சார், ஒரு சின்ன பிரச்சனை. இந்த விலை உயர்ந்த பிரேஸ்லெட்டை அடமானம் வைக்கலாமா? நாளை வந்து பில் கட்டிடுறேன், முடியுமா என்று கேட்டாள். ஷியே ஜின்செங்குடன் ஷியே ஜின்செங் இப்பதான் காதலில் விழுந்திருந்ததால் தனது மோசமான நிதி நிலைமை அவனுக்கு தெரியக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். மேனேஜரின் முகத்தில் அதே தொழில்முறை புன்னகை. மிஸ் லியூ, மன்னிக்கவும், அப்படி எந்த வசதியும் எங்களிடம் இல்லை என்றார். இதை பார்த்த ஷியே ஜின்செங்கிற்கு விசித்திரமாக இருந்தது. பொதுவாக லியூ ருயானின் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். இன்று என்ன ஆனது? 3 லட்சம் பில்லை கூட அவளால் கட்ட முடியவில்லையே. ருயான், என்ன விஷயம்? எல்லாம் சரிதானே? லியூ ருயான் உடனே சாக்கு சொன்னாள். என் கார்டுகள் எல்லாம் கூஃபானிடம். அவன் போனை எடுக்கவில்லை. இதை கேட்டு ஷியே ஜின்செங் நிம்மதி பெருமூச்சு விட்டான். லியூ ருயானுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை என நினைத்தான். இனி என்ன செய்வது என கவலையுடன் கேட்டான்.
ஷியே ஜின்செங் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவன். அவனுடைய மாதச் செலவே 1000 ரூபாய்க்கும் மிக குறைவுதான். இன்று அவனுடைய பிறந்தநாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவனை பொறுத்தவரை 3 லட்சம் ரூபாய் என்பது ஒரு மலை போன்ற மிகப்பெரிய தொகையாகும். நீ எதற்கும் கவலைப்படாதே. தயவு செய்து பதற்றமடையாமல் அமைதியாக இரு. நீங்களும் இங்கேயே என்னுடன் காத்திருங்கள். நான் இப்போதே அந்த 3 லட்சம் ரூபாய்க்கான ஏற்பாடுகளை செய்து முடிக்கிறேன். இதை சொல்லிவிட்டு அந்த பணத்தை ஏற்பாடு செய்ய அவள் ஹோட்டலில் இருந்து கிளம்பினாள். இத்தனை ஆண்டுகளில் நான் அவளுக்கு பல விலையுயர்ந்த சொகுசு பொருட்களையும் சில லிமிடெட் எடிஷன் ஸ்னீக்கர்களையும் பரிசாக கொடுத்திருந்தேன். அவை அனைத்தையும் விற்று தாராளமாக 3 லட்சம் வரை திரட்டிவிட முடியும். மறுபுறம் நானும் என் அம்மா அப்பாவும் இரவு உணவை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது நான் பிரைவேட் ரூமுக்கு வெளியிட்டிருந்தேன். வகுப்பு தோழர்களுடன் எனக்கு அவ்வளவு நெருக்கமில்லை. அதனால் அவர்களிடம் பேசும் மனநிலையில் நான் இல்லை. ஆனால் ஷே ஜின்செங்கின் பார்வை என் மீது பட்டது. அவன் வந்து, குஃபான், இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டான். நீ உடம்பு முடியாம ஹாஸ்டல்ல தூங்கிட்டே இருக்கேன்னு நினைச்சேன். கொஞ்ச நேரத்துல கிளம்பும் போது உனக்காக கேக் வாங்கிட்டு போலாம்னு தான் நினைச்சேன். அப்புறம் அவன் எங்க அப்பா அம்மா கிட்ட பார்த்து ரொம்ப மரியாதையா வணக்கம் அங்கிள், வணக்கம் ஆண்டின்னு சொன்னான். நீங்க இன்னைக்கு இங்க வருவீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. இல்லைன்னா நான் உங்களை நல்லா கவனிச்சிருப்பேன். இலாசித்தருக்காக என்னை மன்னித்து விடுங்கள். என் அம்மா அப்பாவை பார்த்ததும் அவர் அவர்களை எவ்வளவு மரியாதையுடன் வரவேற்றார் என்பது உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒன்றாக இருந்தது. உண்மையில் என் பெற்றோருக்கு ஷே ஜின்செங்கை ஷி ஜின்செங் மிகவும் பிடிக்கும். அவன் எப்போதும் என்னுடனேயே இருப்பான். அவன் அமைதியான, எளிமையான, கண்ணியமான, புத்திசாலி பையன். அம்மா புன்னகையுடன், ஷாவ்ஷே ஷாவ்ஷே, இன்று உன் பிறந்த நாள் என இப்போதுதான் தெரியும். பரிசு எதுவும் இல்ல பாத்தன். ஈலி தொத்திங் சோட் பி பாக்கென் லைசிங் கோட்டிங் கீட் லைசி யாக்கிங் பாக்கென் சோடிங் காத்திங் கீல். இருந்தாலும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றார். அவர் முகத்தில் கனிவான புன்னகை தவழ்ந்தது. அவர்கள் மிகவும் எளிமையான உடைகளை அணிந்திருந்தாலும் அவர்களிடமிருந்து அந்த அரச மற்றும் கம்பீரமான தோரணை யாராலும் மறைக்க முடியவில்லை. ஷே ஜின்செங் உடனே தனது இனிமையான பேச்சை தொடங்கினாள். அட, நன்றி ஆண்டி. உங்களை இருவரையும் இங்கே பார்த்ததே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இனி எனக்கு பிறந்த நாள் பரிசு எதற்கு மச்சான்? அவன் பேச்சில் தேன் ஒழுகியது. அவன் பேசிய இனிமையான பேச்சில் என் அம்மா அப்பா அவ்வளவு ஈர்க்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் முகத்திலிருந்து புன்னகையே மறையவில்லை. என் கடந்த கால வாழ்க்கையில் அந்த சம்பவங்கள் நடக்காமல் இருந்திருந்தால் சத்தியமாக இப்போதும் அவன் இந்த அப்பாவித்தனமான, எளிமையான, நல்லவன் போல தெரியும் முகத்தை பார்த்து ஏமாந்து போயிருப்பேன். என் பெற்றோரை பார்த்த என் நண்பர்களுக்கு அவர்களின் ஆளுமை மிகவும் பிடித்திருந்தது. நல்ல குடும்பத்தில் பிறந்தும் லியூ யூயானிடம் நான் ஏன் இப்படி வெட்கமில்லாத சிம்பை போல நடந்து கொள்கிறேன் என அவர்கள் வியந்திருப்பார்கள். அவளுக்கு என் மீது எப்போதும் எரிச்சல் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. இருந்தும் பைத்தியம் போல அவ பின்னாடியே சுத்தின. அவளுக்கும் ஷி ஜின்செங்குக்கும் நடுவுல தேர்ட் வீல் ஆவும் இருந்தேன். குஃபான், யுயான், அவ கார்டு எல்லாம் உன்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னா. நீ இல்லாததால ஹோட்டல் பில் இன்னும் கட்டல. ஷே ஜின்செங் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை இருந்தது. இன்று இரவு முடிந்ததும் யுயானின் கார்டுகளை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என அவன் நினைத்தான். அப்போதுதான் அவர்கள் இருவருக்கும் இடையில் நான் தடையாக இருக்க மாட்டேன். சுற்றியிருந்த மாணவர்கள் என்னை முறைத்தனர். நான் வெட்கங்கெட்டவன் என அவர்கள் கருதினர். யுயானின் கார்டுகளை நான் வேண்டுமென்றே மறைத்து வைத்ததால் தான் அவர்கள் இங்கேயே சிக்கித் தவிப்பதாக அவர்கள் எண்ணினர். அவர்களின் கண்களில் எனக்கான வெறுப்பும் எரிச்சலும் அப்பட்டமாக தெரிந்தன. நான் குழப்பமடைந்தது போல நடித்து, என்ன கார்டுகள் என்றேன். நான் முட்டாளாக நடிப்பதாக ஷே ஜின்செங் நினைத்தான். ஆனால் வகுப்பு தோழர்கள் முன்னால் அவனால் கோபப்பட முடியவில்லை. இல்லையெனில் அவன் கட்டிக்காத்த நல்ல மனிதன் பிம்பம் கெட்டுப் போயிருக்கும். அவன் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு, யூயான் அவளது வங்கி அட்டைகள் உன்னிடம் இருப்பதாக சொன்னாள் என்றான். நல்லது, நீ இங்கேயே கிடைத்து விட்டாய். யூயான் உன்னை அழைத்தாள், கிடைக்கவில்லை. நான் மெசேஜ் செய்தும் நீ பதில் இல்லை. அதனால் உன்னை தேடி அவள் கல்லூரிக்கு சென்றிருக்கிறாள். யூயான் என் பிறந்த நாளை சாதாரணமாக விடாமல் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து விட்டாள். ஷே ஜின் செங்கின் பேச்சில் அந்த போலியான பந்தா தெரிந்தது. யூயானை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஷி ஜின்செங் என்னை வெறுப்பேத்தவே இதையெல்லாம் சொன்னான். ஆனா என் முகத்துல எரிச்சலுக்கு பதிலா ஒரு நிம்மதியான புன்னகை இருந்ததை அவன் கவனிக்கல. நான் கேட்டப்போ அவனோட வங்கி அட்டைகள் என்கிட்ட இருக்குன்னு அவன் உன்கிட்ட சொல்லியிருக்கான். ஷே ஜின்செங் நான் கோபப்படவில்லை என்பதையும் என் முகத்தில் எந்த கவலையும் இல்லாத பாவனை இருப்பதையும் பார்த்தபோது அவனுக்கு உள்ளுக்குள் மிகவும் விசித்திரமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. இருந்தாலும் அவன் கட்டாயப்படுத்தி சிரிப்பது போல நடித்து, சரி குஃபான், இனி கார்டுகளை எடு என்றான். எல்லோரும் நீண்ட நேரமாக நின்று சோர்வடைந்திருந்தனர். சக மாணவர்கள் என்னை மிகுந்த கோபத்துடனும் வெறுப்புடனும் முறைத்தனர். நான் இல்லை என்றால் அவர்கள் சிக்கியிருக்க மாட்டார்கள் என நினைத்தனர். நான் நிதானமாக, லியூ யூயானின் வங்கி அட்டை என்னிடம் இல்லை என்றேன்.
இதை சொல்லிவிட்டு அம்மா அப்பா கிளம்பலாம் என்றேன். திரும்பியதும் யாரோ என் கையை இறுக்கப் பிடித்தனர். அது ஷே ஜின் செங். நான் போனால் யுயானை பார்க்க முடியாது என அவன் அஞ்சினான். இன்று பார்ட்டி என்பதால் இதை அவன் விடமாட்டான். அவன் குஃபான் ஏதோ தவறான புரிதல் நடந்திருக்க வேண்டும் என்றான். ஒரு உதவி செய், இப்போதைக்கு 3 லட்சம் கடன் கொடு. யூயான் வந்ததும் அவள் உனக்கு பணத்தை திருப்பி தந்து விடுவாள். ஒருவேளை அவள் திரும்பி வந்து உனக்கு எல்லா பணத்தையும் திருப்பி தந்து விடுவாள். ருயானின் அழைப்பை நான் பெற்றோரிடம் எடுக்கவில்லை. அதனால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாத அப்பா வங்கி அட்டையை மேலாளரிடம் கொடுக்க முயன்றபோது நான் அவர் கையை பிடித்து தடுத்தேன். ஷியே ஜின்செங்கின் கண்களை கலல் அபிசிங் சென் சபையா அபிமாச்சின் கின்சை ஷொட்ஷியா பியே தின் சென்சின் ஷொட் சத்து அவளிடம் 3 லட்சம் இருக்கும் என எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிறாய் என குரலா கேட்டேன். ஒருவேளை அவளால் அந்த பணத்தை எடுக்க முடியாமல் போனால் இந்த பிள்ளை கட்டுவதற்கு உனக்கு தகுதி இருக்காது. அதுதானே உண்மை. ஷியே ஜின்செங்கின் குடும்ப பின்னணி மற்றும் அவர்களின் தற்போதைய நிலை என்னவென்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நான் சொன்னதை கேட்டதும் அவனது முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. இருந்தாலும் அவன் உடனே சுதாரித்துக் கொண்டு எதுவும் நடக்காதது போல இயல்பாக நடிக்கத் தொடங்கினான். குஃபான், நீயும் அவளும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள்தானே? ருயானின் குடும்பத்தின் பொருளாதார வசதி பற்றி உனக்கு தெரியாமல் இருக்காதல்லவா? அவனால் 3 லட்சம் ரூபாய் கூட ஏற்பாடு செய்ய முடியாது என்று இருக்கவே முடியாது. லியூ ருயான் குடும்பத்திடம் பணம் இல்லை என்றால் நீயும் அவ பின்னாடி இப்படி பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்திருக்க மாட்டாய், இல்லையா? எங்க அப்பா எதையோ சொல்ல வந்தார்கள். ஆனால் நான் ஒரு பார்வை பார்த்ததும் சொல்ல வந்ததை அப்படியே உள்ளேயே அடக்கிக் கொண்டார். நான் என் தலையை குனிந்து என் மணிக்கட்டில் இருந்த கடிகாரத்தை பார்த்தேன். நீதானே இப்பதான் சொன்ன அவ என்னை தேடி போயிருக்கான்னு. சரி, அப்போ நானும் அவளுக்காக இங்கேயே காத்திருக்கிறேன். அவளோட வங்கி அட்டைகள் உண்மையிலேயே என்கிட்ட இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு நீங்க எல்லாரும் உங்க கண்ணாலே பார்க்கணும்னு நான் விரும்புறேன். நான் இவ்வளவு தன்னம்பிக்கையோட பேசுறதை பார்த்த ஷியே ஜின்செங் வாயடைச்சு போய் ஒன்னும் பேச முடியாம நின்னான். வேறு வழியின்றி அவன் மீண்டும் அதே போலி புன்னகையை முகத்தில் வரவழைத்தான். என் கையை பிடித்து, கூஃபான், மதியம் உன் உடல்நிலை சரியில்லை போலிருந்தது, இப்போது நலம்தானே என்றான். சாரி நண்பா, உன்னை ஹாஸ்டலில் தனியாக விட்டுவிட்டு நான் இங்கே என் பிறந்த நாளை கொண்டாட வந்து விட்டேன். இன்று என் நடத்தை வழக்கத்தை விட முற்றிலும் வேறாக இருப்பதை அவனால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த பிறந்த நாள் பார்ட்டிக்கு வகுப்பில் உள்ள இன்னும் பல மாணவர்கள் வந்திருந்தனர். அதனால் மற்றவர்கள் முன்னிலையில் தன் இமேஜை கெடுத்துக்கொள்ள அவன் விரும்பவில்லை. அது மட்டுமில்லாமல் என் பெற்றோரும் அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தார்கள். உண்மையை சொல்ல போனால் அவனிடம் வீணாக பேசுவதற்கு என்னிடம் கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. நான் தலையை குனிந்தபடி போனை பார்த்து கொண்டிருந்தேன். நீண்ட நேரம் கழிந்ததால் மற்ற வகுப்பு தோழர்களுக்கும் பொறுமை இழந்தது. ஆரம்பத்தில் ஆதரவாக இருந்தவர்களும் இப்போது அவனை எரிச்சலுடன் பார்த்தனர். பெற்றோரிடம் காரில் காத்திருக்குமாறு கூறினேன். யாரோ ஒருவர், ஜின்செங், உன் காதலி எப்போதான் வருவாள் என்று கேட்டார். ஷியே ஜின்செங் பதற்றத்துடன் லியூ ருயானுக்கு மீண்டும் அழைத்தான். ஆனால் அவனது போன் தொடர்ந்து பிஸியாகவே இருந்தது. பல முறை முயற்சி செய்தும் அழைப்பு இணைக்கப்படவில்லை. வேறு வழியின்றி அவன் மேலாளரை திரும்பி பார்த்து மற்ற மாணவர்கள் அனைவரும் விடுதிக்கு திரும்பச் செல்ல அனுமதிக்க முடியுமா என்றும் அவனும் நானும் இங்கே தங்கி காத்திருப்போம் என்றும் கேட்டான். மேலாளர் தலையை அசைத்து தெளிவாக மறுத்துவிட்டார். மிஸ்டர் ஷியே, முழுப்பில்லும் கட்டப்படும் வரை உங்களில் யாரும் இங்கிருந்து வெளியேற முடியாது. அங்கே இருந்த டஜன் கணக்கான மாணவர்களில் ஒருவனுடைய பொறுமை ஒரு கட்டத்தில் உடைந்தது. அவர்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த தொடங்கினார்கள். இது என்ன கேலி கூத்தா? பிறந்த நாள் பார்ட்டி கொடுக்க வந்துட்டு கையில காசு கூட எடுத்து வரலையா? இவ்வளோ பிரம்மாண்டமா பிறந்த நாள் கொண்டாட ஆசைப்பட்டா அதுக்கு ஏத்த மாதிரி காசு ஏற்பாடு பண்ணிருக்க வேண்டாமா? ஷியே ஜின்செங்கின் காதலி சுத்தமா நம்பகத்தன்மை இல்லாதவளா இருக்கா? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த மொக்க பார்ட்டிக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஆனா ஷியே ஜின்செங் எப்பவும் தான் ரொம்ப பணக்காரன்னு பந்தா பண்ணுவான். அப்புறம் ஏன் இன்னைக்கு அவனோட பிறந்த நாள் பில்ல கட்டக்கூட அவன்கிட்ட காசு இல்ல? அப்புறம் மச்சான், அவனுக்கும் குஃபானுக்கும் நல்ல நட்பு இருக்குல்ல? கூஃபானின் பெற்றோர் இங்கிருந்தார்களே, அவன் ஏன் அவர்களிடம் கடன் கேட்டிருக்க கூடாது? நான் இவ்வளவு உறுதியாக பேசுவதை கேட்டு ஷியே ஜின்செங் அதிர்ந்து போனான். வேறு வழியின்றி அவன் தன் வழக்கமான போலி சிரிப்பை வரவழைத்தான். என் கையை பிடித்து, கூஃபான், மதியம் உன் உடல்நிலை சரியில்லை என்றாயே, இப்போது நலம்தானே என்றான். மன்னிச்சிடு நண்பா, உன்னை ஹாஸ்டல்ல விட்டுட்டு என் பிறந்த நாள் கொண்டாட இங்க வந்துட்டேன். என் மாற்றம் அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. பார்ட்டிக்கு கிளாஸ் பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லார் முன்னாடியும் தன் இமேஜை கெடுத்துக்க அவன் விரும்பல. என் பேரண்ட்ஸும் அங்கதான் இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா அவன்கிட்ட பேச எனக்கு பொறுமை இல்லை. அதனால தலையை குனிஞ்சு போன்ல மூழ்கிட்டேன். நேரம் கடந்து கொண்டே இருந்ததால் அங்கிருந்தவர்களின் பொறுமை மெல்ல மெல்ல சோதிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அவனுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட இப்போது அவனை ஒருவித எரிச்சலுடனும் அதிருப்தியுடனும் பார்க்க தொடங்கினர். நான் அவனது பெற்றோரிடம் சென்று காரிலேயே காத்திருக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டேன். அப்போது கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருவர், ஜின்செங், உன் காதலி இன்னும் வரவில்லையே, எப்போதுதான் வருவாள் என்று சத்தமாக கேட்டார். ஷியே ஜின்செங் மிகுந்த பதற்றத்துடன் லியூ ருயானுக்கு மீண்டும் ஒரு முறை அழைப்பை மேற்கொண்டான்.
ஆனால் அவருடைய போன் தொடர்ந்து பிஸியாகவே இருந்தது. எவ்வளவோ முயற்சி செய்தும் கால் கனெக்ட் ஆகவில்லை. வேறு வழியில்லாமல் அவர் மேனேஜரை திரும்பி பார்த்து மற்ற மாணவர்களை முதலில் ஹாஸ்டலுக்கு போக அனுமதிக்க முடியுமா என்று கேட்டார். அவரும் நானும் அங்கேயே தங்கி காத்திருக்க தொடங்கினோம். மனதிற்குள் தலை அசைத்தேன். ஊழியர் மிஸ்டர் என்றார். ஷியே, முழு பில்லையும் செலுத்தும் வரை உங்களில் யாரும் இங்கிருந்து வெளியேற முடியாது. அங்கே இருந்த டஜன் கணக்கான வகுப்பு தோழர்களில் ஒருவர் கடைசியாக தனது மனக்குறையை கொட்டி தீர்த்தார். என்ன இது மொக்கையா இருக்கு? பிறந்த நாளை கொண்டாட வந்தோம், ஆனா காசுக்கு கூட ஏற்பாடு பண்ணல. இவ்வளவு பெரிய பார்ட்டி கொடுக்கறதா பந்தா பண்ணிட்டே இருந்தாங்க. ஷாய் ஜின் செங்கின் கேர்ள் ஃப்ரெண்டும் சுத்த வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் நேரத்தை வீணாக்க நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஷாய் ஜின் செங் பார்க்கறதுக்கு நல்ல வசதியானவன் மாதிரி தெரிகிறான். ஆனா இன்னைக்கு அவனோட பிறந்த நாள் பில்லையே கட்ட அவன் கிட்ட காசு இல்ல. இவருக்கு கியூ ஃபேனுடன் நல்ல நெருக்கம் இருந்ததே இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கியூ ஃபேன் பெற்றோரும் இங்கதான்